ஓம் நமச்சிவாய. சிவ பக்தர்களுக்கு வணக்கம். மகனே, உனக்கு உயிராக இருந்தவள் உன் தாய். நீ பிறக்கும்போது உன்னை முதலில் அணைத்தவளும், நீ அழும் ஒலியை கேட்ட பின் முதலில் மகிழ்ந்தவளும் அவள்தான். உன் முதல் நடையை உற்சாகமாக கொண்டாடியவள், உன் முதல் வார்த்தையை களிப்போடு கேட்டவள்தான் உன் தாய். அவள் தன் இரவில் தூங்காமல் உன்னை நிம்மதியாக உறங்க வைத்தாள். உன் உடலில் ஒரு சிறு வெப்பமும் வந்தால் அவளது உள்ளம் உருகியது. உன் சிரிப்பு ஒரு உலகம், உன் கண்ணீர் அவளுக்கே சுமை. அவளின் வாழ்க்கை முழுக்க உனக்கே அர்ப்பணம். இப்போது நீ வளர்ந்தாய். நீ இன்று பேசுகிறாய், ஓடுகிறாய், உயரமாக இருப்பாய். ஆனால் அந்த உயரத்திற்கு அடித்தளமானது அவளது பணிவும் பேரன்பும். அவள் முதுகு வளைந்திருக்கலாம், ஆனால் உனக்காக ஏன் என்று தெரியாத பல நாள்கள் அவள் தன் உணவை தவிர்த்து வாழ்ந்திருக்கிறாள். அவள் முதுமையில் இருக்கும்போது நீ அவளுக்கு ஆறாக இரு. அவளது கண்களில் ஒளி குறைந்தாலும் அவளது விழிகளில் உனக்கான அன்பு மட்டும் எப்போதும் நின்று கொண்டே இருக்கும். அவளின் குரல் மென்மையாய் மாறலாம், ஆனால் அதில் உள்ள ஆசீர்வாதம் உறுதியாயிருக்கும். தாயின் சுவாசம் வாழ்வின் ஆசீர்வாதம். அவள் உடல் தளர்ந்தாலும் அவள் உள்ளம் தளராது. இவ்வுலகில் என் ரூபத்தை நேரில் காண விரும்பினால் உன் தாயின் பாதங்களை பார்ப்பாயாக. அவை எப்போதும் புனிதம். அவளுக்கு நீ தரும் புன்னகை, ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதல், அவளுக்கு பரம ஆனந்தம். அவளை விட்டே தூரமாகாதே. அவள் நினைவுகளை உனது நினைவாக காக்க அவளிடம் இரக்கம் பாராட்டி நடந்து கொள். அப்படி செய்வதுதான் உண்மையான பக்தி. நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் முதலில் உன் தாயை நேசி. அவளிடம் பாசத்துடன் பேசு. அவளது தினசரி தேவைகளை கவனித்துக்கொள். அவள் உனது அருகில் இருக்கும்போது நீ பாக்கியசாலி. அவள் இல்லாமல் நீ வெறும் நிழல். முகத்தில் புன்னகையோடு அவளது இருதயத்தை மகிழ்விக்க வேண்டும். அதுதான் நீ எனக்காக செய்யும் உண்மையான பூஜை. மகனே, உனது வாழ்வின் முதல் நிமிடத்திலிருந்தே உன்னை சுமந்து வளர்த்தவள் உன் தாய். அந்த கருணையின் உருவமே அவள். நீ ஒன்றும் பேசத் தெரியாத சிறுவனாக இருந்தபோது நீ விழித்தால் விழித்தவளாகவும், நீ அழுதால் அழுகையோடு பதற்றம் அடைந்தவளாகவும் இருந்தாள். அவளது ஒவ்வொரு நாளும் உனக்கான அர்ப்பணமாகவே இருந்தது. நீ ஓய்வெடுத்தால்தான் அவளுக்கு ஓய்வு. நீ சோர்ந்தால் அவளுக்குள் கலக்கம். அவள் நிம்மதியின் அடிப்படையானது நீ. அவளது அன்பு எல்லையற்றது. இன்று அவள் வயதானாள். காலத்தின் காலடிகள் அவளது முகத்தில் கோடுகளாக பதிந்துள்ளன. ஆனால் அவளது உள்ளம் எப்போதும் உனக்கான காதலால் நிறைந்ததே. அவளது மெலிந்த குரலில் எப்போதும் ஆசீர்வாதமே ஒலிக்கும். மகனே, இப்போது நீயே அவளது துணையாக இருக்க வேண்டும். அவளது நிலையை புரிந்து அவளது தேவைகளை உணர்ந்து நடந்து கொள். அவளுக்கு அன்பாக இரு. மதிப்புடன் பேச்சு செய். அவளின் புன்னகையை நீ காக்கும் பொறுப்பு உனது. தாயின் பாசம் கடலையும் கடக்கும். அவளுக்கு நீ தரும் ஒரு புன்னகை, ஒரு அரவணைப்பு, அது அவளுக்குள் நிம்மதியை கொண்டு வரும். அந்த நிம்மதியை நீ எனக்காக செய்கிற உண்மையான இறை சேவை. உன் தாயை நேசி. அதில்தான் நீ காட்டும் பக்தியின் உண்மை இருக்கிறது. உன்னால் முடியும் என்றால் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு சந்தோஷ காரணமாக இரு. புத்திரனே, உன் வாழ்க்கையின் ஆதியில் உன்னை கரத்தில் கொண்டவள் உன் தாய். நீ பிறந்தவுடன் உலகத்தை மறந்து உன்னையே உலகமாக கொண்டவள். அவள் சிரிப்பின் காரணம் நீ. அவளது அழுகையின் காரணமும் நீயே. அவள் வாழ்வில் வந்த ஒவ்வொரு தடையையும் சமாளிக்க அவளுக்கு தன்னம்பிக்கை இல்லை என்றால் உன் விழிப்பே அவளுக்கு தூண்டுகோலாக இருந்தது. நீ சாப்பிட்டால்தான் அவளுக்கு சாந்தி. நீ நலமாக இருந்தால்தான் அவளுக்கு பெருமை. வாழ்க்கையின் பொக்கிஷம் அவளுக்கு பொருள் அல்ல, நீ. உன் குரல் அவளுக்கு இசை. உன் ஒரு சொல் அவளுக்கு பரிசு. இப்போது அவள் காலத்தின் ஓரத்தில் நின்றாள். அவரது கால்கள் மெதுவாய் நகர்கின்றன. மனம் சற்று சலிப்படையலாம். ஆனால் அது உனக்கான பாசத்தின் தேய்மை அல்ல, அது காலத்தின் இயல்பே. இந்த நேரத்தில் நீ அவளுக்கு துணையாயிரு. அவளது கண்களில் ஆசையை வாசி. அவளது மனதிற்கு ஓரம்பட்ட உற்சாகத்தை நீ வழங்கு. உன் அருகில் இருப்பது அவளுக்கு ஒரு பேரின்பம். தாயின் உள்ளம் கடலென ஆழமானது. அவளது நித்திரை அமைதியோடு இருக்க நீ ஒரு இனிய வார்த்தையை கூறு. அவளது தினமும் நிம்மதியோடு துவங்க ஒரு புன்னகையினை பகிர்ந்து கொள். இதுதான் நீ செய்யக்கூடிய உண்மையான கருணை. இதுதான் நீ எனக்காக செய்யும் உண்மையான அர்ப்பணிப்பு. ஒரு தாயின் உள்ளத்திற்குள் இருப்பது தெய்வீக ஒளியே. அதை பேணுவதே உன் கடமை. ஓம் நமச்சிவாய.